வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். இப்போ ஒற்றை தலைவலி, மைக்ரேன் அப்படிங்கிறது பொதுவாக இது நரம்பு டாக்டர்கள் தான் அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு இருதய மருத்துவனாகிய நானும் இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். பொதுவாக தலைவலியில் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இடது பக்கமோ வலது பக்கமோ ஒரு சைடு மாத்திரம் வரதை நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒற்றை தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் சில சமயம் எந்த காரணமும் இல்லாமல் நம்முடைய இரத்த குழாய்கள், மூளையினுடைய இரத்த குழாய்கள் காரணமாக வரக்கூடிய ஒற்றை தலைவலி வாஸ்குலர் ஹெட்டேக்னு சொல்லுவோம். அது பொதுவாக அது வருவது சின்ன வயசில் வரும். அது குடும்பத்தில் இருக்கலாம். அதுக்கு வரும்பொழுது சில சமயம் சில காரணங்கள்னால அது தூண்டப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா அந்த ஒற்றை தலைவலி வரும். சில பேருக்கு ஒரு லைட்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி வரவங்களுக்கு இது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு வேறு சில மோசமான காரணங்களும் இந்த ஒற்றை தலைவலிக்கு இருக்குது. என்ன காரணங்கள்? சில பேருக்கு மூளையில் கட்டி இருந்தால் வரலாம், மூளையினோட ரத்த ஓட்ட பிரச்சனை இருந்தால் வரலாம், மூளையினுடைய அந்த இரத்த குழாய்களில் ஒரு விரிவு, அன்யூரிசம்னு சொல்லுவோம், அது இருந்தால் வரலாம். இது மாதிரி வேறு சில வேண்டாத காரணங்கள்னாலும் வரலாம். அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒருவருக்கு ஒற்றை தலைவலியானது வந்தால் நீங்களே அதுக்கு ஒரு பதில், இது பாரம்பரியத்தினால வருது, அல்லது இது எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு இருந்தது அப்படின்னெல்லாம் அதை சொல்லி உதாசீனப்படுத்தாமல் அதற்குரிய பரிசோதனைகளை செய்து கொண்டு இது பிரச்சனைகள் தராத மைக்ரேனா, பிரச்சனைகள் தராத ஒற்றை தலைவலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். அதனால இது அதற்குரிய மருத்துவர்களை, முக்கியமாக நரம்பு மருத்துவர்களை அணுகி அதற்குரிய காரணங்களை கண்டுபிடித்து நல்ல மருந்துகள் இருக்கு, அதை எடுத்துக்கணும். இந்த ஒற்றை தலைவலியை தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்களை நம்ம தடுக்கணும். அப்படி இருந்தா இந்த ஒற்றை தலைவலி என்கின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு நம்மால நல்லபடியாக விடுபட முடியும். இந்த விழிப்புணர்வை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒற்றை தலைவலி அது சாதாரணமாக வந்தது என்று எண்ணிக்கொண்டு பரிசோதனை செய்யாமல் விட வேண்டாம். அதை கண்டுபிடித்து அதற்குரிய மருந்துகளை அல்லது அதுக்கு வேற காரணங்கள் இருந்தால் அதற்குரிய வைத்தியங்களை செய்து கொள்ளுங்கள். புரிஞ்சுதா? வணக்கம்.